ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கோம். அப்படியே பாருங்கள் அந்த இதை. ஏன் அப்பா, இந்த இடம் என்ன இடம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இருக்குது இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் இறங்கவே மாட்டேன். எவ்வளோ அழகாக கேட்குது பாருங்கள் சவுண்டு. இது நிறைய பறவைகள்லாம் இருக்குது. பேர்ட்ஸு, பீக்காக்கும் பேர்ட்ஸ் தான். அதான் உள்ள முயல் நிறைய வித்தியாசமான பறவைகள்லாம் இருக்கும் போல இருக்குது. கீச் கீச்சின்னு சவுண்டு கேட்குதுறா. இங்கே இறங்கவே மாட்டேன். பைக்கை மாக்கி ஓட்டும் போது நான் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு பேசாமல் உட்காந்துக்குவேன். அப்படி பயங்கரமாக ஒன்றும் இல்லை, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா குட்டி இடம் இது. அந்த சைடு இந்த சைடு இடத்த விட இது வந்து ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே வந்தோம்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆமாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே எப்போவுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் கொடுத்துக்கலாம். எதனா டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்து ரிப்ளை வரும். முக்கியமான டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இம்யூனிட்டி பூஸ்டர், கால்சியம் பவுடர், வெயிட் லாஸ் காம்போ இதுதான் அதிகமான ஆர்டர் வந்துச்சு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கினவங்களே கண்டினியூவாக. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 கிலோக்கு மேலே இருக்கேன் நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி 123 கிலோ, 126 கிலோ, 140 கிலோன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் தான் முடிவு பண்ணுவோம். ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு பெரிய இடங்கள்லாம் கிடையாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, பேசாமல் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே இது வந்து செல்லியம்மன் காடு சொல்லுவாங்க. இங்கே கோவில் இருக்குது பக்கத்துலேயே, சூப்பரான கோவில் இருக்குது. அப்படியே இப்படி உள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய காடு மாதிரி போகும். இது கொஞ்சம் தூரம் தான். அப்படி போனால் மெயின் ரோடு வந்துடும். இதுக்குள்ளே நுழைஞ்சு வெளியில் போனாலே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். எனக்குலாம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சூப்பரான இது ஓடும், ஆறு ஓடும். அப்படியே பாஸ் பண்ணிட்டு அந்த இதை காட்டுவோமா? எது ஆறையா? ஆறில் தண்ணி வேலை வெறும் கட்டாந்தரை தான் இருக்குது. 6 போச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த சட்ரஸ் ஏதோ சொல்லுவாங்க இவங்க, தண்ணி கொட்டுற இடம். அவ்வளவு சூப்பராக இருக்கும். இங்கேருந்து அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணி மெயின் ரோடுக்கு இடையில இன்னொரு இடமும் வருது. அந்த சட்ரஸ் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த இடம். ஆனால் மக்கள் இருப்பாங்க. பட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். த்ரில்லிங்காக இருக்கும் எங்களுக்கு. அப்படியே அதுக்குள்ளே போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு மெயின் ரோடுக்கு போகும்போது எங்களுக்கு அப்படியே குஷியாகிடும். ஆக்சுவலாக அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. ரொம்ப வந்து நெருக்கமான காடு. இது உள்ளே போக ரொம்ப இருட்டாக தெரியும். பாருங்களேன், ரொம்ப இருட்டாக தெரியும். எனக்கே இந்த இடம்லாம் பயமாக இந்த தெரியுது பாருங்களேன். உள்ள இதுக்குள்ளெல்லாம் போவாங்க போல இருக்கு ஆள். ஆனால் என்னென்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாதை தான். இந்த பாதை இதுக்குள்ளே இப்படி போவாங்க போல இருக்குது. ஸோ இது பாருங்க எப்படி இருக்குது. நம்ம ஊரில் ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் போகிறது இங்கே தான் வரணும். நம்ம நைட்லலாம் ஒரு 6 மணி 7 மணிக்கு இருட்டினதுக்கு அப்புறம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பக்குன்னு இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் பகல்லே வந்துட்டு பகல்லே வீட்டுக்கு ஓடிடுறது. ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த இடமே. சரி, ஓகே.